2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த 10 ஆண்டு காலமாக தமிழகத்திலே எப்படிப்பட்ட ஊழலெல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு பல்வேறு தருணங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த ஊழல்களில் சிலவற்றை முழுமையாக ஆதரவளித்திருத்தி நீதிமன்றத்திலும் வழக்குகளை தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று சில வழக்குகளிலே சிபிஐ விசாரணையும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டது என்பது நாடறிந்த ஒரு விவகாரமாகும். ஆக இந்த 10 ஆண்டு காலத்தில் அனைத்து துறையிலும் கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லி வந்திருக்கின்றார். மேடைகள் தோறும் அவற்றுக்கு அவர் அளித்த விளக்கமும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் வெளிவந்திருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் திடுக்கிடக்கூடிய ஒரு தகவல் எங்களுக்கு இன்றைக்கு காலையிலே கிடைத்தது. அதாவது பிஜேபி சர்க்காருடைய ஆளுமையில் இருக்கின்ற அல்லது அதிகாரத்துக்கு உட்பட்ட இன்கம் டேக்ஸ் இலாக்காவின் மூலம் ஒரு பிரமிக்கத்தக்க அதிர்ச்சி தரத்தக்க ஒரு விவரம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், மின் கட்டணம் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு படுபயங்கரமாக ஏறி மின்சார வாரியம் நட்டத்திலே ஓடுகிறது என்பதை எல்லா தரப்பு மக்களும் அறிவார்கள். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மின் கட்டணங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மின் கட்டணத்திற்கு அல்லது மின்சார வாரியம் நட்டத்திலே இயங்குவதற்கு என்ன காரணம் என்று பலரும் ஆராய்ந்து பார்த்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு தகவல், பயங்கரமான தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 2011 2016ஆம் ஆண்டு வரை மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் அவர் 2011 தேர்தலிலே நத்தம் தொகுதியிலே போட்டியிடுகிற போது உங்களுக்கெல்லாம் தெரியும், 16ஆம் ஆண்டு 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்ததற்கு பின்னால் 16ஆம் ஆண்டு அவர் தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் அந்த தனக்கு சொத்து ஏறத்தாழ 3 கோடிக்குத்தான் இருக்கிறது என்பது அந்த அஃபிடவிட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது கூட ஸ்பிளிட் அப் எல்லாம் இருக்குது. நமக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை நேரில் பார்த்து கொள்ளலாம். அசையும் பொருள், அசையாத பொருள் இவையெல்லாம் கூட்டி பார்க்கிற போது அவர் தேர்தலிலே போட்டியிடுகிற போது தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் 3 கோடி ரூபாய்க்குத்தான் தனக்கு சொத்து இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு 2019ஆம் ஆண்டு கணக்குப்படி அவர் வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டிய பாக்கி தொகை மட்டும் 279 கோடி 3,79,480 ரூபாய். அதாவது அவர் செலுத்த வேண்டிய பாக்கி மட்டும், இது டோட்டல் டேக்ஸ் பேயல் டு தி has failed to pay a sum of so and so for the assessment year 13-14, 2013-14, 17-18 என்று சொல்லி அதற்கு இன்கம் டேக்ஸ் இலாக்காவிலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் கூட எனக்கு கிடைத்திருக்கிறது. 2279 கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸே வந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய இன்கம் எவ்வளோ இருந்திருக்கும்? ஏறத்தாழ 1000 கோடி இருந்திருக்க வேண்டும். எல்லாம் 30% டேக்ஸ் போட்டால் கூட 800 கோடி வரும். இந்த 800 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துறை அமைச்சராக இருந்தவர் எப்படி சம்பாதித்தார்? அந்த இலாக்காவிலிருந்து பல்வேறு முறைகேடுகள், நிலக்கரி ஊழல், நிலக்கரி ஏற்றுமதியிலே வாங்குவதிலே
இதையெல்லாம் அந்த மின்சார வாரியத்திலே ஏற்பட்டிருக்கிற அவருடைய கான்ட்ராக்ட் முறை மூலமாக அதனால் சம்பாதித்த பணம் தான் இது என்பது யாரும் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் இலாக்காவுடைய அமைச்சராக இருந்தார். வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கமே அவருக்கு இல்லை. அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் எந்த பிஸ்னஸும் பண்ணதாகவும் தெரியல, அந்த பிஸ்னஸ் பண்ணதாகவும் அவருக்கு சொல்லலை. ஆகவே அது இந்த 5 ஆண்டு காலம் அவருடைய காலத்திற்கு பிறகு அமைச்சராக வந்த தங்கமணி அவர்களும் அவர் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றினாரோ அது அப்படியே தொடர்ந்து பின்பற்ற வந்திருக்கிறது. அதைத்தான் எங்கள் தளபதி அவர்கள் கவர்னரிடத்தில் அளித்த புகாரிலே மின்சார வாரியத்தில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த 10 ஆண்டு காலத்தில் மின்சார வாரியத்திலே மட்டும் ஏறத்தாழ 2000 கோடிக்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய பணம் என்பதற்கு இதை தவிர இதை காட்டிலும் வேறு ஆதாரம் தேவையில்லை. இதைத்தான் எங்கள் தலைவர் அவர்கள் கவர்னரிடத்தில் கொடுத்த மனுவிலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக ஒரு அமைச்சர் இலாக்காவிலே மட்டும் 1000 கோடி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இதைவிட பெரிய இலாக்காக்கள்லாம் இருக்குன்னா ஹைவேஸ் இருக்கிறது, பிடபிள்யூடி இருக்கிறது, உணவுத்துறை, இதெல்லாம் கான்ட்ராக்ட் டெண்டர் விட்டு வேலைகள் செய்கின்ற இலாக்காக்கள். கணக்கு போட்டு பார்ப்பீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி இந்த ஆட்சியிலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதைத்தான் எங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை இன்றைய தினம் ஆதாரத்தோடு விளக்குகிற ஒரு ப்ரெஸ் மீட்டாகத்தான் இதை கருதி உங்கள் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மின்சார வாரியத்தில் மட்டும் 2000 கோடி நஷ்டம்னா இந்த 2000 கோடியை காப்பாற்றி ஊழல் விழுந்திருந்தால் அந்த ஊழலை தவிர்த்திருந்தால் இந்த நஷ்டம் வந்திருக்காது. மின்ஸ் கட்டணத்தை ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது இந்த கட்டண உயர்வு சுமத்தப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை விளக்குவதற்காகத்தான் இதை நான் கூறுகிறேன். சார், காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பெரியானன் மனோபாவத்தோடு நீங்கள் நடந்து கொண்டதா கேஸ் சொல்லியிருக்கிறதா தகவல் வந்துருக்கு சார். அவங்களோட நிர்வாகிகள் கூட கூட்டத்தில் பேசும்போது கூட பேசியிருக்காரு. ஒரு கணவன் மனைவி போல இருந்தது. ஆனா இப்ப தொகுதி பங்கீடுல நீங்க அவங்க ரொம்ப கண்ணீர் விட வைக்கிற மாதிரி பேசியிருக்காரு சார். அவர் பேசியிருக்காரா? இல்ல, தொகுதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நடத்தக்கூடிய விதம் ரொம்ப பெரியானன் மனோபாவத்தோடு நடந்துக்கிறதா சொல்றாரு சார். எங்களுக்கு எந்த காலத்தில் அந்த மனப்பான்மை கிடையாது. கடந்த தேர்தலில் நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம் என்பது அவர்கள் மனசாட்சியோடு சொல்லட்டும். காங்கிரஸோடு எங்களுக்கு கூட்டணி இருந்த போதெல்லாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பது அவ்வப்போது அந்தந்த நேரத்தில் இருந்து கையெழுத்திட்டவர்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கே உயிரோடு இருந்தால் அந்த அம்மையார் சொல்வார்கள், 1971ஆம் ஆண்டு ஒரு நெருக்கடியான நிலை அந்த காங்கிரஸுக்கு வந்தபோது முதலே தமிழ்நாட்டில் இருந்து தான் கலைஞர் அவர் குரல் கொடுத்து இந்திரா காந்தி அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே 69 திமுக அளித்த அந்த ஆதரவு தான் 69லிருந்து 71 வரை அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தார் என்பது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு 71 தேர்தலிலும் ஒரு நல்ல சுமூகமாக உறவு ஏற்பட்டு எங்களுக்கு இன்னும் ஓராண்டு காலம் 72 தான் தேர்தல் நடைபெற்றிருக்க வேண்டும் சட்டமன்றத்துக்கு. இருந்தாலும் பாராளுமன்றத்திலே அந்த அம்மையார் வெற்றி பெற்று தமிழகத்தில் அதிகமான இடங்களிலே இந்திரா காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே ஓராண்டு காலத்தை தியாகம் செய்து முன்கூட்டியே ஆட்சியை கலைத்து கலைஞர் அவர்கள் 71 கலைத்து விட்டு சைமல்டேனியஸ் போன் வைத்து மிகப்பெரிய வெற்றி, வரலாற்று காண முடியாத வெற்றி நாங்கள் அன்றைக்கு அடைந்தோம் என்பது வரலாறு. அதே போல் 2004லும் சரி 2009லும் சரி அதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 2019 100க்கு 100 வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எந்த விதமான பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட்டும் எங்களிடம் இல்லை என்பதை அன்றைக்கு அந்த குழுவிலும் நான் 2-3 தேர்தல்களிலே பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றேன். ஆக அந்த அடிப்படையில் சொல்கிறேன், அந்த மனப்பான்மை என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது என்பதை அங்கே உள்ள மனசாட்சி உள்ளவர்கள் நன்றாக அறிவார்கள். சில பேர் அவருடைய கேடரை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் கூட சில செயல் வீரர்கள் இன் கேமராவில் பேசுகிறது எது ஒன்றா பேசுவோம்.
தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்காக சில நேரத்தில் பேசுவது தவிர்க்க முடியாத ஒன்று. அது எங்கள் கட்சியிலே கூட பொதுக்குழு செயற்குழு கொடுக்குற போது சில இடங்களை தாங்கள் வெற்றி பெறுகிற இடத்தை கூட்டணி கொடுக்குற போது எங்கள் கழகத்தோடு கேட்கிற போது இப்படி சில சமாதானங்களை அவருக்கு சொல்ல வேண்டியது கட்டாயம். எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் ஃபேஸ் தி சேம். சார் அப்போ காங்கிரஸ் கேட்குற தொகுதியை கொடுக்க தயாராக இருக்கீங்களா? கேட்குறது எப்படி கொடுக்க முடியும்? நெகோசியேட் பண்ணி தானே கொடுக்க முடியும். சுமூகமாக நடந்திருக்காது. இன்று வரை சுமூகமாக தான் போயிருக்குது. கடைசியாக அழகிரி அவர்களோட பேசிவிட்டு போகிற போது நிச்சயமாக தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்கும் என்று தான் சொல்லி இதுவரையில் அப்படி தான் சொல்லி கொண்டிருக்காங்க. நேற்றை கூட வீரப்பன் மொழி அவர்கள் அதான் சொல்லியிருக்கிறார். அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இதே நிலைப்பாடு தான் இருக்கிறது திமுகவுடன் சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் உங்களோட பேச்சுவார்த்தை இது வரைக்கும் முடிவடையவில்லை. அவங்களும் தொடர்ந்து செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம்னு அவங்களுக்குள்ளே கூட்டிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கும் ஏன் இந்த ஒன்று மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கட்சிக்கும் சில சங்கடங்கள் இருக்கும். ஏன்னா 234 தொகுதியிலும் ஒவ்வொருத்தருக்கும் கட்சி அமைப்பு இருக்கும். 234 தொகுதியிலும் சீட்டு அந்தந்த கட்சியில் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது. எந்த கட்சியாலும், எங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்டாக இருந்தாலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் மனு பெறுகிற போது எல்லாம் 234 சீட்டுக்கு தான் மனு வாங்குவோம். சிலது வந்து தான் விற்க முடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிட்டும். ஆக மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்காக தலைவர்கள் சில நேரங்களில் சில யுக்திகளை கையாள்வார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அண்ணன் வைகோ அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் கூட்டணி தெளிவாக இருக்கிறது, எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இன்றோ நாளையோ அவர் வந்து நிச்சயமாக சைன் பண்ணிடுவார்.